வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதியப்பட்ட நிலையில் கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். தற்போது எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வராங்க? அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஏதேனும் முக்கியமான ஆவணங்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? சோதனை எவ்வளவு நேரம் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது? வணக்கம். கோவை மாவட்டம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த அம்மன் அர்ஜுனன் இல்லத்தில் காலை 7 மணியிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 8 பேர் கொண்ட குழு தற்போது இந்த சோதனையில ஈடுபட்டு வராங்க. இவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில அமர்த்தப்பட்டிருக்காங்க. கடந்த 2016 to 22 தெற்கு மாவட்ட தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது வருமானத்துக்கு அதிகமாக 2,75,78,000 ரூபாய் வரை இவர் சொத்து சேர்த்ததாகவும் அசையும் அசையா சொத்துக்களாக வாங்கப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை குழு தற்போது அவருடைய செல்வபுரம் இல்லத்துல அவர் சார்ந்த இல்லத்துக்கு அருகே அவருடைய அலுவலகம் இருக்கு. இந்த இரு இடங்களையும் இந்த சோதனையானது நடைபெறுகிறது. சோதனையில மிக முக்கியமாக ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டால் அதை தொடர்ந்து அதுக்கான கூடுதலான இடங்களையும் சோதனை செய்வதற்கு அதிகாரிகள் தயார் நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. பணமோ வேற ஏதாவது வங்கி கணக்குல ஏதாவது கணக்கில் வராத பணம் வரவைக்கப்பட்டு இருந்தால் அதுக்கான தகவல்கள் கேட்கப்படும். என்னென்ன ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் அவர் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டதோ அதை அனைத்தும் சோதனையின் முடிவில் செய்தி அறிக்கையாக தரப்படும் என லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. நன்றி கார்த்திக், உங்களுடைய கள விவரங்களுக்கு.